ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகலியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டி போட்ட பூண்டு மிளகு திருக்க மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்க மீனில் நிறைய வகை சத்துக்கள் இருக்குது. எப்படி இந்த திருக்க மீனை செய்கிறதுன்றதை பார்த்துக்கிட்டே நம்ம சத்துக்களையும் பார்ப்போம். இதுக்கு நான் 1 கிலோ திருக்க மீன் வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த குழம்புக்கு ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு நான் வடகம் சேர்த்துருக்கேன். வடகம் சேர்த்ததுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. அதனால் நான் வடகம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சு நான் அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாகவே மீன் குழம்பு ஒரு மண் பாத்திரத்தில் வச்சா ரொம்ப ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே திருக்க மீன் குழம்பு ஒரு மண் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அதோடைய சுவை மிகுந்ததாக இருக்கும், சத்துக்களும் நிறைய இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி மண் கடாயில் தான் நான் செய்ய போகிறேன். ஒரு மண் கடாயில் ஒரு அரைக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வடகம் தாளிச்சிக்கிறேன். வடகத்துலேயுமே கடுகு எல்லாமே இருக்கும், வெந்தயம் சீரகம்லாம் இருந்தாலுமே அது பத்தாததுக்கு கொஞ்சம் கடுகும் சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய அளவுலாம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் வடகம் சேர்த்ததுனால. இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருந்து பொரிஞ்சு வரணும். இந்த டைமில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்க விடலாங்க. இந்த திருக்க மீன் குழம்பு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்பவுமே நல்லது. அது இல்லாமல் வயிற்றில் இருக்க குழந்தைக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த திருக்க மீன் குழம்புக்கு ஸ்பெஷலாக சேர்க்கக்கூடிய ஐட்டம் தட்டின பூண்டும் ஒரு பொடிச்ச மிளகும் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 பல் தட்டி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் இதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ண கையோடவே நான் கல்லுப்பு இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வந்த உடனேவே இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காரம் எடுக்கணுன்றதுக்காக ஒரு கலருக்காக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி அந்த சூட்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை ஏற்பட்டுரும். சும்மா ஒரே ஒரு பெரட்டல் பெரட்டிட்டு அதோடு நம்ம கொஞ்சம் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன்ல, அந்த தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த திருக்க மீன் குழம்புல பார்த்திங்கன்னா அதிக அளவு கால்சியம் இருக்குது. ஸோ எலும்பு தேய்மானம் இருப்பவங்களுக்கு இல்லை பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திருக்க மீன் சாப்பிட்டிங்கன்னா அதிலேருந்து சீக்கிரமாக நம்ம விடுபட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு மீனுங்க. இது சீசன் எப்பாச்சும் தான் கிடைக்கிற மீன். ஸோ கிடைக்கக்கூடிய சீசனில் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் போய் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம திருக்க மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு 2 செகண்ட் கொதித்தாலே போதும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு மண் கடாயில் பண்ணியிருக்கிறதுனால அதில் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரமாகவே மீன் வெந்துடும். இப்போ இந்த பெப்பர் பவுடரும் அதுக்கப்புறம் தட்டின பூண்டும் நான் வச்சுருக்கேன்ல, இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பை ஆஃப் பண்ண போகிற அந்த நேரத்தில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொறுமையாக இதை கலரி விடலாம். அவ்வளோதான், இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்பவுமே சுவையான மீன் குழம்பு. இது ரொம்ப ஒரு கடாயில் பண்ணதுனால, மண் கடாயில் பண்ணதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள். சத்து நிறைந்த ஒரு மீன் குழம்பு எல்லாருமே செஞ்சு பார்த்து அது கூட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.